செயல்பட வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுதல். இப்பொழுது வாசித்த பிரசங்கி 3வது அதிகாரத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் சமயமும் உண்டு என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும், அதாவது சமயமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தை உள்ளத்தில் வைத்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்க, அது அப்படி இல்லை, நித்தியத்தை உள்ளே வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா அது நித்தியத்துக்குரியது. இந்த சரீரம் மரித்த உடனே மண்ணில் வைத்து விடுகிறோம். இயேசுவுடைய வருகையின் பொழுது உயிர்த்தலும். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் முன்னே வாலிய பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் நித்திரை அடைந்து எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருந்து இந்த பூமியிலே நற்கிரிகளை செய்து தேவனை கனப்படுத்தி அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு பரலோகம் உறுதி. இல்லை என்றால் இந்த பூமியில் மனம் போன போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லி அப்படியே நடந்து வாழ்க்கையை ஏனோ தானம் என்று இஷ்டம் போல வாழ்ந்து காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் முடிவில் பாதாளத்துக்கு போனால் அங்கேருந்து தப்பித்து வரவே முடியாது. தேவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இது அழியாதது. தேவனிடத்திலிருந்து வந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதில் சொல்லிட்டு இருக்கிறப்ப 12-13வது வசனம் பாருங்க. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஞானி சொல்றான், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறது தான் நல்லதுங்கிறத சொல்றாரு. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் சொல்றாங்க. கடவுள் அவனுக்கு அனுக்கிரகம் செஞ்சிருக்காரு, அதனால அவன் நல்லா இருக்கான். எல்லாருக்கும் அந்த அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக சாப்பிட்டு நன்றாக மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்ப காலமும் சமயமும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அடுத்து சமயம் இருக்கிறது. அதாவது தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இதை குறித்து பிரசங்கி 9வது அதிகாரத்தில் பிரசங்கி 9ல் 10ல் இருந்து சொல்லப்பட்டிருக்க வசனத்தை பார்க்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திருப்பி கொண்டு சூரியனு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானவான்களுடைய ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் எவ்வளவுதான் வேகம் இருந்தாலும், சௌந்தரியம் அழகு இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், புத்தி இருந்தாலும், அறிவு இருந்தாலும் அதெல்லாம் போதாது போதாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவை எல்லாவற்றிற்கும் தேவனுடைய செயல் உண்டாயிருக்க வேண்டும். நேரமும் தேவனுடைய செயலும், தேவனுடைய நோக்கமும் அந்த நேரமும் சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருக்கிறப்ப தான் அங்கே எல்லாம் காரியம் நன்றாக நடக்கும். இந்த பூமியில் நன்றாக வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, வெற்றியாக வாழ்வதற்கு தேவனுடைய செயல் உண்டாயிருக்க வேண்டும். அதனால தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையும்
உண்டாக்குகிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு விருப்பத்தை கொடுக்கிறார். அதை நிறைவேற்றிக்க வேண்டிய பலனையும் கொடுக்கிறார். இப்ப எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுல என்ன ஒரு விஷயம் காரியம் அப்படின்னாக்க, அந்த தேவனுடைய செயலும் சமயமும் நேரமும் அதனால உடனே நேரம் பார்க்க போயிடுறாங்க, நல்ல நேரம் பார்க்க. ஆனா அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்ல. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரா, மரித்தவரா, உயிர்த்தெழுந்தவரா, இவ்வளவு செய்திருக்காரே, இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்க போறீங்களே அப்படின்னு பவுல் கலாத்து சபையில் இருக்கிற விசுவாசிகளை திட்டுறார். அவங்களுக்கு நல்ல நேரங்க அப்படின்னு. பைபிள்ல சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உண்டாக்கிய நாள் எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கிறது. அதை சரியாக தேவனுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி அதை செய்யறப்ப அது நல்ல காரியமா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேலையா இருக்கிறது.